பல்லாண்டு வாழ்கங்கிற படத்துக்காக கர்நாடகாவில் கலசபுரங்கிற ஊரில் ஒரு செட்டு போடுறதுக்காக போகிறாங்க. அந்த இடம் காற்று அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இடம். செட்டு போடுறாங்க, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே செட்டு கொலாப்ஸ் ஆகிடுது. அடிக்கிற காற்றுல தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுது. மறுபடியும் செட்டு போட்டு பார்க்குறாங்க, மறுபடியும் காற்றுல கீழே விழுந்துடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செட்டு அந்த இடத்துல போட முடியாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு வரணும்னா அந்த மலைப்பாதையை, அதாவது அந்த குன்றை சுற்றிக்கிட்டு வரணும். அப்படி வரும்போது செட்டு போடுறதுக்கான பொருட்களை எடுத்துகிட்டு வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ டைம் ஆச்சுன்னா ஷூட்டிங் டேட் தள்ளி போகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எம்ஜிஆர் கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அந்த இடத்த பார்க்குறாரு. எம்ஜிஆருக்கு எப்போவுமே ஒரு பழக்கம், தான் போகிற ஊரில் அந்த ஊரை பற்றியும் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்குவார். அப்படி விசாரித்ததில் கலசபுரத்தோட மக்களோட பிரதான தொழிலை கல் உடைக்கிறதுன்னு தெரிய வருது. உடனே எம்ஜிஆருக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த குன்றை அந்த ஊர் மக்களை வச்சு உடைக்கிறது. அப்படி உடைக்கும்போது அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு குறுக்கு வழி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும். இன்னொன்று, அந்த உடைச்ச கல்லை வச்சு செட்டு போடலாம், அங்கேயே படப்பிடிப்பை நடத்தி முடிக்கலாம். இப்படி ஒரே கல்லில் 3 மாங்காய் அடித்தார் எம்ஜிஆர்.